லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ, குழந்தைக்கு ஃபீவர் ரைஸ் ஆயிட்டே போதே. சிஸ்டர், மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். குழந்தைக்கு உடனே இன்ஜெக்ஷன் போடணும் மேடம். சிஸ்டர், பாப்பா ஊசி போட்டா வலியில அழுவும். கொஞ்சம் வலிக்காம ஊசி போடுங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம், இன்ஜெக்ஷன் போட்டாச்சு மேடம். பாப்பா, பொதுவா ஊசி போட்டா எல்லா குழந்தைங்களும் அழுவும். ஆனா அழறதுக்கு கூட உடம்புல தெம்பில்லாம நீ ஜுரத்துல படுத்து கிடக்குற. உங்க பாப்பா ரொம்ப ஆக்டிவான குழந்தையோ? ஆமா சிஸ்டர், இவ எப்பவுமே துருன்னு சுட்டியா இருப்பா. அந்த நட்சத்திரம் வானத்துல வந்ததுல இருந்துதான் ஜுரம் வந்து இப்படி ஆயிட்டா. நட்சத்திரமா? என்ன நட்சத்திரம்? வானத்துல துஷ்ட நட்சத்திரம்னு ஒண்ணு வந்திருக்கு. அந்த நட்சத்திரம் வானத்துல இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கே சக்தி இருக்காது. அந்த அளவுக்கு மோசமான நட்சத்திரம் அது. அந்த நட்சத்திரம் தான் இப்ப பாப்பாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. என்ன மேடம் ஏதேதோ கதை சொல்றீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நானும் உங்க இடத்துல இருந்திருந்தா நம்பியிருக்க மாட்டேன். சில விஷயங்களை கண்ணுல பாக்குற வரைக்கும், நம்ம வாழ்க்கையில அதனால உண்டாகிற பிரச்சனைய அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளால நம்ப முடியாது. நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன், அதனால நம்புறேன். வீட்ல இருந்து நாம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சஞ்சய் வேற என்ன தேடுவானே. இப்போ பாப்பாவையும் விட்டு என்னால போக முடியாது. என்ன பண்றது? சரி, வர லேட் ஆகும்னு சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மேடம், சொல்லுங்கண்ணே. மேடம், உங்க கூட வந்தவங்க இந்த பர்ஸை ஆட்டோல விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். அபி அவங்க பர்ஸை காணும்னு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நீங்க பார்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகே மேடம், எனக்கு சவாரி நிக்குது, நான் கிளம்புறேன் மேடம். சரிண்ணே. நல்ல வேளை அபியோட பர்ஸ் கிடைச்சிடுச்சு. ஐயோ, அபி என்ன அபி போன் அடிக்கிறா? ஒருவேளை ஆட்டோக்காரன் நம்ம வந்த விஷயத்தை அபிகிட்ட சொல்லியிருப்பாரோ? நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சா அது வரை பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அபி என்னங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே வெளியே நின்றுட்டு ஆட்டோ டிரைவர் கிட்ட பர்ஸை கொடுத்து விட்டீங்கன்னு கேட்டா என்ன பண்றது? இப்ப போன் அட்டன் பண்றதா வேண்டாமா? அட்டன் பண்ணலனாலும் பிரச்சனை, என்ன பண்றது? டிரைவர் வராரு, இவ போன் பண்றா. கேட்டுட்டு பண்ணலாமா? 2 வாட்டி போன் பண்ணிட்டேன். ஏன் சஞ்சீவ் போன் எடுக்கல? ஒருவேளை சஞ்சீவ் போனை சைலண்ட்ல போட்டிருப்பானோ என்னவோ. என்ன, என் ஒய்ஃப் கிட்ட நான் வந்ததை சொல்லிட்டீங்களா? அவங்கள நான் பார்க்கவே இல்லையா சார்? அப்ப பர்ஸை கொடுக்கலையா? அது உங்க ஒய்ஃபு கூட ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் பார்த்தேன். அந்த பர்ஸை உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுக்க சொல்லி நான் அந்த பர்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல, நான் வந்ததை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அதெல்லாம் எப்படி சார் சொல்லுவேன்? நீங்க தான் ஒய்ஃபுக்கு தெரியாம வந்தேன்னு சொன்னீங்களே, அதான் பர்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
பாப்பா கிடைக்கிற வரைக்கும் அபிக்கு எந்த விஷயமும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சார் போலாமா? ஆம், போலாம். என்ன சார், எங்க போறதுன்னு தெரியாம யோசிக்கிறீங்களா? யாரை தேடுறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சவங்க தான், ரொம்ப முக்கியமானவங்க. ரோட்ல பார்த்து கூப்பிட்டு பேசுறதுக்குள்ள போயிட்டாங்க. ரொம்ப முக்கியமானவன்னு சொல்றீங்க, அப்ப ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே? அவங்க ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல? இல்லைண்ணே, அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதான் அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை. ஃபோன் நம்பரும் இல்ல, ஆளும் எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க ஆட்டோ ஏறிப்ப இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு சார்? 1 hour இருக்கும். 1 மணி நேரத்துல ஆட்டோல ரொம்ப தூரம் போயிருப்பாங்களே சார். அவங்கள தேடி போவோம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவங்க நம்ம கண்ணில் படுவாங்க, இல்லைனா இறைவனை விட்ட வழிதான். சரி வாங்கண்ணே போலாம். என்ன இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? ஷோ, கதவு திறந்து விட மறந்துட்டேனே. இதோ வந்துட்டே இருங்க. இருங்க இருங்க, திறக்கிறேன். ஜோதி, திறக்காதீங்க. ஜோதி, ஜோதி வேண்டாம், கதவை திறக்காதீங்க. ஏன்? ஆட்டோ குறுக்க நின்னு பாப்பாவை கடத்த பார்த்தான்ல, அவன் உள்ளதான் இருக்கான். நான் தான் உள்ள வச்சு பூட்டினேன். ஐயோ, நான் கதவு திறந்துட்டேனே. அப்ப லாக் பண்ணு. நல்லா அழுத்து. விடாதீங்க. ஏய், யாரு நீ? எதுக்காக பாப்பாவை கடத்த பாக்குற? வேணாம், இங்க பாரு, வேணாம். சொன்னா கேளு, சொல்றது கேளு ப்ளீஸ். எங்களை விட்டுரு. சொல்றது கேளு. யாரு நீ? இங்க பாரு. டாய்லெட் எல்லாம் ஒழுங்கா க்ளீன் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? இப்படி அறகுறையா பண்ணி வச்சுட்டு போயிட்ட. சூப்பரண்ட் அம்மா வந்தா யார் பதில் சொல்றது? போய் அதெல்லாம் ஒழுங்கா க்ளீன் பண்ணி வைக்கிற. சரிங்க மேடம். ஸ்ரீஜாமா கால் பண்றாங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் போனை கொண்டு போய் கொடுக்குறீங்களா? இருங்க மேடம், நான் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். சரி சரி. சரிங்க மேடம். ஓகே.
ஸ்ரீஜா மேடம், ஸ்ரீஜா மேடம், எங்க காணோம்? எங்க ஸ்ரீஜா மேடத்தை காணோம்? ஒருவேளை சொர்ணா மேடம் ஸ்ரீஜா மேல இருந்த காண்டில் ஏதாவது ஒர்க்கு கொடுத்துருப்பாங்களோ? சரி, கிச்சனுக்கு போய் அங்க இருக்காங்களான்னு பாப்போம். மேடம், சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். அடுத்த வாட்டி இன்ஜெக்ஷன் வாங்கும்போது டாக்டர் ஒரு டோஸ் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை எழுதி கொடுக்குறேன், அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. அப்போ இப்ப பாப்பாவுக்கு டோஸ் அதிகமான இன்ஜெக்ஷன் போட்டீங்களா? அப்படிலாம் இல்லை மேடம். குழந்தைக்கு எது பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதான், வேற ஒன்றும் இல்லை. ம், சரி. என்ன மங்காவை பார்க்க போன ஜோதி இன்னும் வரல? அபி கால் பண்றாங்க. கட் ஆயிடுச்சு. ஏன் ஜோதி போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா? ஏன் ஜோதிக்கு போன் போகவே மாட்டேங்குது? சிஸ்டர், சொல்லுங்க அபி. கொஞ்சம் பாப்பாவை பாத்துக்கோங்க. என் கூட வந்த ஜோதி போன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே, பாத்துக்கிறேன். என்னாச்சு? ஏன் ஜோதி போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா? அவங்க மங்காவை பார்த்தாங்களா இல்லையா? ஒண்ணுமே புரியவே இல்லையே. ஏய், நீ இன்னும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போலியா? எதுக்கே உள்ள வர? மரியாதையா வெளியே போ. உன்னெல்லாம் டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரிப்பட்டு வருவ. என்னது முறைச்சு ஒரு செகண்ட்ல என்னைய பயமுறுத்திட்டான். இவன் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா ஏதோ பயமா இருக்கு. உடனே டாக்டர் கிட்ட சொல்லணும். ஜோதி கால் பண்றா. ஹலோ ஜோதி, எங்க போயிட்ட நீ? மங்காவையும் காணோம், உங்களையும் காணோம். அபி, ஜோதி, அபி, மங்கா என்னாச்சு? ஒரு மாதிரியா பேசுற? அபி, நாம ஆட்டோல போகும்போது ஆட்டோவை மறைச்சு பாப்பாவை ஒருத்தன் தூக்கணும்னு வந்தான்ல. ஆமா, அவன் பாப்பாவை தூக்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான் அபி. என்ன சொல்ற? அபி, என்னால பேச முடியல அபி.
பாப்பாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க அபி. மங்கா, ஐயோ ஐயோ, பாப்பா பாப்பா. மங்கா எங்க போயிருப்பா? சார் போன பாதியிலே திரும்பி வந்துட்டு இருக்கேன் சார். சொல்ல போனா இந்த ரூட்ல 3ஆவது தடவை வந்துட்டு இருக்கேன் சார். ஏற்கனவே உங்க ஒய்ஃப் அந்த பாதையில பிக்கப் பண்ணி இப்பதான் போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டேன். அப்புறம் திரும்பி வரும்பொழுது உங்களை சவாரி ஏத்திக்கிட்டு மறுபடியும் இதே பாதையில ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இப்ப நீங்க மிஸ் பண்ண ஆளை தேடிக்கிட்டு இதே பாதையில திரும்பி போயிட்டு இருக்கோம். என்ன சார் எதுவுமே பேச மாட்டீங்க? சார் சார் சொல்லுங்கண்ணே. சார் நான் சொல்றதே நீங்க காதுல வாங்கல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சார். என்னாச்சு? உங்க ஒய்ஃப் என் ஆட்டோல வரும்போது ஒருத்தன் ஆட்டோவை மறைச்சான் சார். ஹலோ. சஞ்சீவ், நீ தேடின ஆளு கிடைச்சிட்டாங்களா? இல்ல சந்தோஷ். சரி, இப்போவாவது நீ யாரை தேடுறன்னு சொல்லு சஞ்சீவ். நான் சொல்றேனே, அப்புறம் இப்போ நான் வேலையா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன்டா. சரி, நீ ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடு. இன்னும் சஞ்சீவ் டென்ஷனா தான் இருக்கான் போல. என்ன பிரச்சனைன்னு தெரியல, சொல்லவும் மாட்டேன்றான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், காயை இன்னும் பொடிசா கட் பண்ணு. ஏய், என்ன போட்டனா அப்படியே? ஏய் ஸ்ரீஜா, உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? சாம்பார கிண்டுன்னு சொன்ன இல்ல, ஆனா நீ சாம்பார கிண்டாம என்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், என்னடி முறைக்கிற? என்ன திமிரா? இத பாரு, ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு சாம்பார கிண்டு, இல்ல சொர்ணா மேடத்துக்கிட்டே சொல்லிடுவேன். என்ன மிரட்டி பாக்குறியா? நான் யாருன்னே தெரியாம நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்னடி? இத பாரு, நீ மகாராணியாவே கூட இரு, ஜெயிலுக்கு வந்துட்டா நீ கைதிதான். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஜெயில சொர்ணா மேடம் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நீ கைதி. இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் ராணி யார் தெரியுமா? ஜெயில சொர்ணா மேடம் தான். சொர்ணா மேடம் உங்ககிட்ட வேலை வாங்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்யறேன். இங்க பாரு, அதனால முறைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நான் சொல்றத செய், இல்லன்னா அடிதான். அவங்க கிட்ட என்ன தகராறு பண்ணிட்டு இருக்க? இல்ல மேடம், சொர்ணா மேடம் தான் இவள சமையல் வேலை பார்க்க சொன்னாங்க. ஆனா இவ என்னடான்னா என்னையே அடிக்க வரா. சொல்லி வைங்க, கைய கால உடைச்சிருவேன். அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ போய் வேலையை பாரு. போ சொல்றல, போ. மேடம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க. போ, நான் வரேன். ஆனா வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு சார்? நிப்பாட்டுங்கண்ணே.
என்ன சொல்லு. மேடம், நீங்க எதுக்கு மேடம் ஜெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறீங்க? நீங்க ருத்ரா மேடம் பேச்ச கேட்டு அவங்க கூட சேர்ந்துருங்க. அடுத்த நிமிஷமே அவங்க உங்களை வெளியே எடுத்துருவாங்க. இத சொல்றதுக்கு தான் என்ன தனியா கூப்பிட்டியா? என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட வேலையை பாரு. மேடம் 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 நில்லுங்க மேடம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உங்க அம்மா கால் பண்ணாங்க, ஏதோ பேசணும். ஏய், இத வந்த உடனே சொல்ல மாட்டியா? போன கூட. சார், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். அது நான் தேடி வந்தவங்க ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த இடத்துல தான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறி போனாங்க.